$54க்கு உள்ள ஒரு பொருளை $14க்கு வாங்கிட்டு வந்தாச்சு. எப்படி 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 இப்படி இப்படி அப்படி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. ஸோ இப்போ நம்ம வந்திருக்க இடம் தான் குட் கைஸ். ஸோ எப்படியும் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வீடியோ குட் கைஸ் பற்றி போடுற மாதிரி ஆகிடுது. லாஸ்ட்டாக மைக்ரோவேவ் வாங்கிட்டு அதோட ரிவ்யூவோடு சேர்த்து அது எண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் சேலில் வாங்கினோம். அந்த டைம் அவங்க அந்த மைக்ரோவேவ்க்கு 5 இயர்ஸ்க்கு பைபேக் கேரண்டி கொடுத்தாங்க. நடுவில் ஏதாவது ரிப்பேர் ஆகிட்டா நம்ம அந்த பொருளை கொடுத்துட்டு நம்மளுக்குன்னு வேறு எந்தாவது ஒரு பொருளையோ இல்லை மைக்ரோவேவை திருப்பி வாங்கிக்க முடியும். அது மட்டும் இல்லாத அது ரொம்ப ஃப்ளாஷ் சேலில் இருந்ததுனால அது லைக் ஒரு 40% கிட்ட அதோடைய டிஸ்கவுண்ட் ரேட்டு அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி செம்மையான ஒரு ஆஃபரில் நம்ம ஒரு மைக்ரோவேவ் வாங்கினோம். அதை வாங்கிட்டு நான் 1 or 2 months யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ரிவ்யூவே போஸ்ட் பண்ணேன் அந்த வீடியோ மைக்ரோவேவ் பற்றி. ஆனால் இது ஒரு சின்ன ப்ராடக்ட்டு தான். இதுக்கே 2 இயர்ஸ் அவங்க கேரண்டி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 2 இயர்ஸ்க்குள்ளே இந்த பொருள் ஒர்க் ஆகாமல் போயிட்டாலோ இல்லை அதில் ஏதாவது ரிப்பேர் ஆகிட்டாலோ அது அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுறதா சொல்லியிருக்காங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே குட் கைஸில் வாங்கியிருக்கோம். நிறைய டிவி புதுசு புதுசாக வந்தது. ஸோ ஓகே, ஒரு சின்னதாக ஒரு வீடியோ கவர் பண்ணுவோன்னு கவர் பண்ணியிருக்கேன். அப்படி நீங்களும் பாருங்கள். வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ஒரு நல்லதாக ஒரு ஃபீட்பேக்கும் கொடுத்துருங்கங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். நான் கட்டாயம் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன பிடிச்சிருக்கு, மேலே வேறு என்ன வீடியோ பண்ணால் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக நான் என்ன இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்டி வேக்கம் கிளீனருங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ரொம்ப சம்திங் ஈஸி டு யூஸு, ரொம்ப சூப்பர் ப்ராக்டிக்கலாக இருக்கணும் அந்த பொருள் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த ஹேண்டி வேக்கம் கிளீனர் பற்றி நான் சொல்கிறேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்.
ஸோ நம்ம இந்த பிராண்டு தான் வாங்கணும் அப்படின்னு எதுவும் பர்டிகுலராக எதுவும் நினச்சி வரல. இருக்கிறதுல எது நல்லாயிருக்கோ அது வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வாங்கியிருக்க அந்த பிராண்டு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் டெக்கர் டஸ்ட் பஸ்டர் 7.2 வோல்டேஜ் 2 இயர்ஸ் வாரண்ட்டி. ஸோ ரொம்ப ஸ்மால் ஹேண்டி வேக்கம் ஃபார் குவிக் க்ளீனப்ஸ். இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் அந்த சொன்ன அந்த வேக்கம் கிளீனரு வாங்கியாச்சு. ஸோ இது வந்து அங்கே வச்சுருந்த டெமோ பீஸு. ஸோ இந்த காரில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு, இந்த ஃபர்னிச்சருக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கிற பொருள், இந்த மைன்யூட் டஸ்ட்டெல்லாம் எடுக்கிறதுக்கு கட்டாயம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தது. ரொம்ப ஸ்மாலு, லைட்டு, கார்ட்லெஸ்ஸு, காம்பேக்டாக இருக்கும். நீங்கள் வந்து எங்கே வேணாலும் எடுத்து ரொம்ப இந்த மூளை முடுக்குலலாம் இருக்கக்கூடிய டஸ்ட்டெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணி பார்த்துடலாம் இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து சார்ஜ் போச்சுன்னா திருப்பி சார்ஜ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி இது கார்ட்லெஸ் தான் இது. இதுக்கு சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த சார்ஜர். ஸோ இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்க்ரூஸ் எதுக்குன்னு சொன்னோம்னா, அந்த சார்ஜருக்கு ஒரு சின்ன ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம பெர்மனெண்ட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி. ஆனால் அப்படி அவசியம் ஒன்றும் கிடையாது. வேணும்னா பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இது ஏன் $14க்கு நமக்கு கொடுத்தாங்க. இதோடைய ஒரிஜினல் ரேட் வந்து $54 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு $20 சொல்லிட்டு 2 வவுச்சர் அனுப்பி வச்சுருந்தாங்க. ஸோ நமக்கு தெரியாது அது 2த்தையும் ஒரே டைமில் யூஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம அங்கே வந்து கவுண்டரில் கேட்டோடனே அவங்க ரெஜிஸ்டரில் சொன்னாங்க, எஸ் யூ கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் $20 ரெண்டும் வவுச்சரையும் கொடுத்துட்டு நம்ம கொடுக்க வேண்டிய $14 மட்டும் கொடுத்துட்டு இதை வாங்கிட்டு வந்துட்டோம். அந்த பின்னு தான் வந்து சார்ஜர். ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து இன்சர்ட் பண்ணிடணும் அந்த வேக்கம் கிளீனரில். அதுக்கப்புறம் அது சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஆல்ரெடி அது வந்து சார்ஜ் பண்ணி தான் இருக்குது. ஆனாலும் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணும்போது சார்ஜ் பண்ணிவிட்டு தான் யூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ இதை ஒரு முறை நான் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து சார்ஜும் போட்டேன். வெயிட்டே இல்லைங்க. ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. ரொம்ப சாதாரணமாகவே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஈஸியாக வந்து ஒரு கையிலே வச்சு ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. ஸோ உள்ளே வந்து ஒரு ஃபில்ட்ரு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம ஈஸியாக வந்து அது வந்து 3 பார்ட்ஸையும் வந்து ரிமூவ் பண்ணிவிட முடியும். முன்னாடி இருக்க அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறத வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அந்த ஃபில்டரை வந்து நல்லா தட்டிட்டு அது உள்ளே இருக்குது. இதிலே கொஞ்சம் சார்ஜ் இருக்குது. திருப்பி இதே மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். இதிலே கொஞ்சம் சார்ஜ் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு சார்ஜ் போட்டுக்கோங்க. சார் நான் வந்து அந்த கட்டவரல் வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த இடத்த ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த முன்னாடி இருக்கிற அந்த பார்ட் வந்து தனியாக வந்துடும். ஸோ அந்த ஃபில்டரும் வந்து அதுவும் வந்துடும் தனியாக. அதுக்கப்புறம் நம்ம வந்து டஸ்ட்டை வந்து கொட்டிட்டு அதே மாதிரி திருப்பி மூடி வச்சுக்க வேண்டியது தான். ஸோ கீழே இருக்கிறது தான் வந்து பவர் பட்டனு. ஸோ அது ஆல்ரெடி அவங்க கொஞ்சம் சார்ஜ் போட்டு கொடுத்துருக்காங்க. எங்கள் வீட்டிலலாம் ஒன்று சொல்லுவாங்கங்க, தலையில் இருக்கிற முடியை விட தரையில் இருக்க முடி தான் நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்திங்கன்னா வந்து கார்பெட்லலாம் அவ்வளோ முடி இருக்குது. சின்னதாக வந்து ஒரு குப்பை போட்டு இழுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பாக்ஸ் உள்ளேருந்து ஒரு சின்ன ஒரு பேப்பரை கிழிச்சு போட்டேன். எல்லாத்தையும் வந்து ஒரு செகண்டில் அப்படியே புசுக்குன்னு உள்ளே இழுத்துருச்சு. பாருங்களேன், எல்லாத்தையும் ஒரு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே எவ்வளோ குப்பை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ப்ளக்கை போட்டுட்டு அந்த நாபை வந்து அந்த ஹோலில் வந்து வச்சுட்டு அந்த பின்னை வந்து அந்த இடத்துல வர மாதிரி வச்சு இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வைக்கும்போதே அழகாக பிடிச்சிக்குது. ரொம்ப காம்ப்ளிகேஷன்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப ஈஸியாக இருக்குது சார்ஜ் போடுறதுக்கு. சார்ஜ் போடும்போது அதில் ஒரு லைட் எரியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்ன்றதை நம்புகிறேன். ஸோ ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.